நீயும் கேவலப்பட்டது போதான்னு கூட சேர்த்து என்னையும் பார்த்து கேவலப்படுத்திட்ட. எல்லாரும் ஒரு மாதிரி பார்த்து சிரிச்சாங்க. எனக்கு ஒரே அவமானமாக போச்சு. இதுக்கு தான் நான் கூட இங்கே வர்றதில்லை. உன்கிட்ட எவ்வளோ பணம் இருக்கோ அவ்வளோ மட்டும் பொருள் வாங்கினா என்னன்னு கேட்காரு. இதில் என்னங்க அவமானம்? அவன் அடுத்தவனுக்கு திருடிட்டுமா, அடுத்தவனை ஏமாத்திட்டுமா? நம்மள்கிட்ட பணம் இல்லை, அவ்வளோதான். நானுமே தப்பு பண்ணிட்டேன். இவ்வளோ ஜாமான் வாங்கியிருக்க கூடாது. அம்மா இந்த உலகத்துக்கு பெத்து போட்டதுக்கு அவமானப்படவும், துன்பப்படவும், அசிங்கப்படவும், கேவலப்படத்துக்கு பெத்து போட்டிருக்காங்க போல. அந்த அளவுக்கு நான் கேவலப்பட்டு அவமானப்பட்டு நொந்து நூறால்ஸாக இருக்கேன். ஏன்னு கேளுங்க, டிமார்ட் போயிருந்தேன். போன வாரம் 1500 கொண்டு போனேன். தேவைப்பட்ட பொருளாக வாங்கினேன். அதே கணக்கு பண்ணி தான் எனக்கு 1500 எடுத்து போனேன். முதல் என்ன நான் வாங்கியிருக்கேன் அதை பாருங்க. மட்டும் தக்க நேரத்தில் எங்கள் வீட்டுக்கார டிமார்ட்டுக்குள்ளே வரலன்னா நான் ரொம்ப கேவலப்பட்டு போயிருப்பேன், அசிங்கப்பட்டு துன்பப்பட்டு போயிருப்பேன்னு தான் சொல்கிறேன். நான் இந்த உலகத்தில் பணம் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மனுஷன் பணங்க உண்மையிலேயே. அது இன்னைக்கு நான் டிமார்ட்டை வச்சு புரிஞ்சுக்கிட்டேன். போன வாரம் வாங்கின மாதிரி தான் இந்த வாரமும் ஜாமான் வாங்கினேன். சாப்பாடு அரிசி 7 கிலோ, கோலம் ஸ்டீம் ரைஸ். அதில் வந்து நாடி எதுக்கு போட்டு வச்சுருக்கேன்னா ஒரு கிளாஸ் எடுத்து இப்போ பொங்குனேன். இது போன வாரத்துக்கும் இந்த வாரத்துக்கும் இந்த ஒரு வாரத்தில் 12 ரூபா 60 பைசா ஒரு கிலோ பின்னாடி ஏறி இருக்கு. இப்போ நான் என்ன செய்வேன்? ஒன்று எனக்கு படிக்க தெரியணும், இல்லைன்னா கண் தெரியணும், ஏன்னா அதை போட்டிருக்க ப்ரைஸ் தெரியணும். எதுவுமே தெரியாமல் கேவலப்பட்டது தான் மிச்சம். இந்த கீ நான் போன வாரம் வாங்கினேன் 138 ரூபா. இந்த தடவை 148 ரூபா, 10 ரூபா ஏறிட்டு. மஞ்சப்பொடி விலை ஏறிட்டு, பெருஜீரகம் விலை ஏறிட்டு, கடுகு விலை ஏறிட்டு, இந்த சாம்பிராணி பத்தி 10 ரூபா. இன்னைக்கு இது 1 ரூபாய் விலை ஏறிட்டு. நான் கவலைப்படுறேன்னு இவ்வளவு ஆறுதலாக இருக்கால. மெயினாக எனக்கு டிமார்ட் ப்ரைஸ்ன்னு தெரிய மாட்டேங்குது. எல்லாத்துலேயும் ஆஃபர்னு போட்டு வச்சுருக்கான். இது இட்லி அரிசி 4 கிலோ. இது போன வாரம் 45 ரூபா 1 கிலோ இருந்தது. இப்போ வந்து 52 ரூபா. வெளியே தீப்பெட்டி பெட்டி இவ்வளவும் 10 ரூபா, உள்ளே வந்து 11 ரூபா. சீனி 1.5 கிலோ. போன வாரம் வந்து 37 ரூபா 50 பைசா இருந்தது. இந்த வாரம் 42 ரூபா இருக்குது. இந்த பருப்பு போன வாரம் 95 ரூபா இருந்து இந்த வாரம் 105 ரூபா. இந்த புழுங்கல் அரிசி போன வாரம் எனக்கு 42 ரூபான்னு கிடச்சிது. இந்த வாரம் 48 ரூபா. நானாவது கிறுக்கி விலை இப்படி இருக்கு, அப்போ விலை ஏறும்னு நினச்சி ஜாமானை குறைச்சிருக்கனால இந்த பாஸ்மதி ரைஸ் 3 கிலோ வாங்கினேன். போன வாரம் 100 ரூபான்னு கிடச்சிது. இந்த வாரம் 120 ரூபா. இதுலேயே 60 ரூபா ஏறிட்டு. இந்த எண்ணெயோட விலை கேட்டிங்கன்னா நீங்களும் அழுதுருவீங்க என் கூட சேர்ந்து. போன வாரம் 140 ரூபான்னு கிடச்சிது. இந்த வாரம் 165 ரூபா 2 லிட்டர் எண்ணெய். நானாவது முட்டாச்சிரிக்கி பணம் குறைவா இருக்குன்னு ஒரு பாக்கெட் எடுத்துக்கலாம்ல. நான் போன வாரம் 1500 ஆச்சுன்னு அந்த கணக்குலையே எடுத்துட்டேன். பில்லு காட்டுறேன் உங்கள்கிட்ட. ஃபார்ச்சுனர் மாவு போன வாரம் வாங்கினேன் 230 ரூபா. இந்த வாரம் 145 ரூபா. இப்படி விலைவாசி ஏறுனா ஏழைங்க என்ன செய்வாங்க நீங்களே சொல்லுங்க. விலைவாசி ஒரு நாளைக்கு ஒரு நாள் ஏறுது. ஏழைங்க சம்பாதிக்கிற சம்பாத்திக்கு தினம் ஒரு நமக்கு வருமானம் கிடையாது. நாங்களாம் மாச சம்பளம் வேலை பார்க்குறவங்க இல்லை. அன்றாட எங்கள் கடையில் என்ன வேலை ஓடுது அதை வச்சு குடும்பம் நடத்துகிறோம். எல்லாம் வாங்கிட்டு பில்லு போடும் போத இப்போ பில்லை பார்த்துக்கங்க. 1969 ரூபா 92 பைசா. என்கிட்ட எவ்வளோ இருந்தது? வெறும் 1500 ரூபா. போன வாரம் வாங்கின மாதிரி இதில் வேற கூட்ட நெரிசல், ஒருத்தர் இடிக்கவும், இதில் வேற ஷாப்பிங் பண்ணுறவங்க 4 பிள்ளைய கூப்பிட்டு வந்துட்டு டிமார்ட்டில் இருக்க ஒன்று சாக்லேட்டையும் பிறக்கி கொடுக்கவும் பிள்ளைங்களை வச்சுட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பில்லு போட்டோன்னே எனக்கு பின்னாடி ஒரு 50 பேர் நிற்காங்க. இப்போ நான் இவ்வளோ போட்டோம், டக்குன்னு பில்லு போட்டு இவ்வளோ பணத்தை கொண்டு நான் சொன்னேன் 1500 தான் இருக்குது. அவன் சொல்கிறான் வேணும்னா பணத்தை கட்டிட்டு இவ்வளோ ஜாமான் வாங்கிட்டு போங்க, இல்லைன்னா இவ்வளோ சாமான்னு கேன்சல் பண்ணுறேன்னு. நான் இப்போ இதில் எங்கே நான் அவமானப்பட்டு நான் சொல்கிறேன். ஒரு 50 பேர் நின்னாங்கல்ல, அவங்க ஒரு மாதிரி பேசப்பட்டாங்க. உன்ட்ட பணம் இல்லைன்னு எதுக்குமா இவ்வளோ ஜாமான் எடுக்கணும் ஒருத்தங்க சொல்கிறாங்க நான் குழந்தைய விட்டு வந்துருக்கேன், சீக்கிரம் செய், இல்லைன்னா நீ கேன்சல் பண்ணுறது. எனக்கு ரொம்ப டென்ஷனும் அவமானம் வச்சு பாதி பேர் சிரிக்கிறவங்க உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் பார்த்த முடியாது. நான் நினச்சேன் கொஞ்சம் ஜாமானை எடுத்துட்டு நம்ம பில் போட்டு வாங்கி தரலான்னு. அவன் சொல்கிறான் இல்லை நான் மொத்தம் கிளிக் பண்ணிட்டேன், மொத்த ஜாமான் வாங்குறேன், நான் வாங்கி இதை கேன்சல் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். என் வீட்டுக்காரர் வேறு இந்த பொம்பளை போனவளை இன்னும் காணும்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டாரு. இவர் தூரத்தை நின்று நான் பேசிக்கிட்டு இருக்கேன், அந்த வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு. நான் மனசில் முருகான்னு சொல்லிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ வந்து வேலையிலேருந்து வந்து நம்ம ஜாமான் வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு போய் மெயினாக அரிசி இல்லாமல் வீட்டில் அந்த அரிசி வேண்டாம் சோறு பொங்கணும். இதை நான் கேன்சல் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுங்க, வீட்டில் சோறு பொங்க முடியாதுன்னு ரொம்ப வருத்தம். இவர் வந்து பின்ன கடவுள் முருகர் அனுப்பி வச்ச மாதிரி வந்து பின்னாடி இப்படி தட்டுறாரு.
கட்டிட்டு இப்பெல்லாம் எங்கே பண்ணிட்டு என்ன நடந்தால் வேடிக்கை பார்த்துருந்தேன். பின்ன மீதி பணத்தை கட்டிட்டு ஜாமானை எடுத்துகிட்டு வந்தேன். நான் ஒரு வார்த்தை சொன்னல, பணம் இல்லைன்னா மனுஷன் போனோன்னு. அது உண்மைதான். மனுஷனுக்கு வேடிக்கைலாம் கிடையாது சொல்லுவாங்க. எங்கள் அம்மா அடிக்கடி பழம் சொல்லுவாங்க, மனுஷங்க குணம் குப்பையிலே பணம் பந்திலன்னு. அதிலே ப்ரூஃப் ஆகிட்டு எதனாலனா ஒரு பொருள் பின்னாடியும் 20 ரூபா 30 ரூபா 10 ரூபான்னு கூடனால இந்த எக்ஸ்ட்ராவில் பணம் வந்துட்டு. மெயினாங்க எனக்கு டிமார்ட் ஆஃபர் ப்ரைஸ்லாம் போடுறாங்கன்னு பார்க்க தெரியாது. அது குட்டி குட்டி எழுத்தாக இருக்குமா, அது 140 ரூபா 130 ரூபா 110 ரூபா 90 ரூபா விலை பார்க்க தெரியாது. சும்மா நமக்கு என்ன பொருள் வேணுமோ அள்ளி போட்டுட்டு வந்துடுவோம், அவ்வளோதான். ஆனால் இன்றைக்கி நான் பட்ட அவமானம் வாழ்க்கையில எடுத்து படக்கூடாது. எல்லோரும் நம்மளை பார்த்து சிரிக்கிற மாதிரி ஆகிட்டு, யாரை சிரித்தா என்னங்க, சிரிச்சுட்டு போட்டோம். அடுத்தவங்க நம்மளை பார்த்து சிரிக்க நம்ம உயருவோம்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இந்த பதிவை பற்றி என்ன நினைக்கிறேன்னு சொல்லுங்கள். கடவுள் முருகரே உடனே வீட்டுக்கார அனுப்புகிற மாதிரி அனுப்பி பணத்தை கட்டிட்டு ஜாமான் வாங்கிட்டு வந்து, சரி இதை நம்ம ஆதங்கத்தை நம்ம ஃபேமிலிஸ்ட்டை சொல்லணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் எங்கேயாவது இடத்துல அப்படி அவமானப்பட்டிருப்பீங்களா? நீங்கள் பட்டிருக்க மாட்டீங்க. நீங்களும் அறிவோட படித்த பிள்ளைங்க. நீங்களாம் நான் படிக்காத சிரிக்கி விலை நிறையாச்சே. நான் போன வாரம் 1500 ரூபா கிடச்சின்னு இந்த வாரமும் 1500 பிடிச்சி நீ தான் ஜாமானும் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டேன். இதோட மெயின் மேட்டர்னா எப்பவும் நான் 1 லிட்டர் தயிர் வாங்குவேன், 85 ரூபா தான். இன்றைக்கி அந்த தயிர் இல்லைனால அப்போ எனக்கு அறிவுகளுக்கு டப்பாலெல்லாம் அடைச்சி தந்துருக்காங்க, டப்பாக்கு பணம் போட்டுப்பாங்கன்னு இந்த தயிர் டப்பா வேற தூக்கிட்டேன். இதுலேயும் நமக்கு எக்ஸ்ட்ரா போயிட்டு இதில் 28 ரூபா கூடுதல். அவ்வளோதாங்க. உங்கள்கிட்ட புலம்ப மாதிரி யார்கிட்டங்க புலம்புவேன்? இன்னும் எனக்கு படிக்க தெரியணும், படிப்பும் தெரியல, ரேட்டு பார்க்க தெரியணும், கண்ணும் தெரியல. சரி ஆதங்கத்தில் உங்கள்கிட்ட சொன்னால் என் மனசு கொஞ்சம் ஆறுமேன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்ல வந்துட்டேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சின்ன ஒரு லைக் தாங்க. முதல் முறையை பார்த்தா சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களாக சப்போர்ட் பண்ணுங்கள். நமக்கு சுற்றி பக்கத்தில் இருக்கவங்க சப்போர்ட் பண்ணலாம்னு நீங்களாக பார்த்து எனக்கு ஆறுதலாக வீடியோ முழுமையாக பார்த்து சின்ன லைக்கும் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். சச்சா பை, லவ் யூ. பணத்தோட வேல்யூ கோடி ரூபாய் வருதுன்னு கோடி ரூபாய் செலவு பண்ணாமல் ஒரு 2 ரூபா மிச்சம் பிடிச்சி வைக்கணும். நமக்கு தான் இவ்வளோ வருதேன்னு நினச்சி நம்ம செலவு பண்ணுறோம். அது என்னோட மிஸ்டேக் தான். சரி ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைகளும் பிரயோஜனம் இல்லை. ஜாமான் வச்சுக்கு தப்பாக அடைக்கணும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். சச்சா பை, லவ் யூ. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் பொறுமையாக என் ஆதங்கத்தை கேட்டு எனக்கு ஆறுதல் சொன்ன அத்தனை உறவுக்கும் மனம் மார்ந்த நன்றி. மீண்டும் இதை போல ஒரு குழம்புல வீடியோவில் இல்லாமல் நல்ல வீடியோவில் உங்க பார்க்குறேன். லவ் யூ, பாய். நீயும் கேவலப்பட்டது போதான்னு கூட சேர்த்து என்னையும் பார்த்து கேவலப்படுத்திட்ட. எல்லாரும் ஒரு மாதிரி பார்த்து சிரிச்சாங்க. எனக்கு ஒரே அவமானமாக போச்சு. இதுக்கு தான் நான் கூட இங்கே வர்றதில்லை. உன்கிட்ட எவ்வளோ பணம் இருக்கோ அவ்வளோ மட்டும் பொருள் வாங்கினா என்னன்னு கேட்காரு. இதில் என்னங்க அவமானம்? அவன் அடுத்தவங்க திருடிட்டுமா, அடுத்தவனை ஏமாத்திட்டுமா? நம்மள்கிட்ட பணம் இல்லை, அவ்வளோதான். நானுமே தப்பு பண்ணிட்டேன். இவ்வளோ ஜாமான் வாங்கியிருக்க கூடாது.